இங்க என்னப்பா பிரச்சனை? என்னப்பா கைய காசு கொடுத்துட்டு போவனே. யாரோட காசை கொடுக்கணும்? நான் வீட்டு காசு கொடுத்து கடும். ஹலோ என்ன கைய ஹலோ இல்ல கோபப்படாம காசு இருக்கு, காசு கொடுத்துட்டு போயிரு. காசு கையிடு தரேன். எங்க ஓடுற காசுயா? வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஒரு நிமிஷம் பிரதர், 500 சேஞ்ச் கிடைக்குமா? எமர்ஜென்சி மளிகை கடை கேட்டு அந்த மளிகை அங்க லெஃப்ட்ல இருக்காது. அது கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற எதுவும் கடை இல்லைங்க, எமர்ஜென்சி கிடைக்குங்களா பாருங்களேன். 240 ரூபா இருக்குது. 240. சரி கொடுங்க. தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அந்த ரெண்டு ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம். யாருக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. நோட் நல்ல நோட்டு தானே, 20 ரூபா மாறி இருக்கு. கிழிஞ்சிடாதுல்ல? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இல்ல கிழிச்சா கிழிஞ்சிரும். ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு நோட்டு. வரும்போதே அப்படிதான் வருது. சரி, ஏன்னா நம்ம வாங்கிடுறோம், நம்மள ஒரு சில போய் ஏமாத்திடுறாங்க. சில்லறை கேட்கும் போது அதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில்லறை ஒன்று அர்ஜென்ட் கேட்கறாங்க, அப்படியே கசிங்க பண்ண நோட்லாம் கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் சாப்பாடு அடிக்கணும்ல, அந்த அடுப்புல அந்த பாத்திரத்துல வச்சோம்னா அந்த ஹீட்ல மொறுமொறுன்னு ஆயிடும். ஓகே பிரதர், தேங்க்யூ. செய்யாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சேஞ்ச் ஆமா நான் தான் கேட்டேன். காசு கொடுத்து 240 கொடுத்தீங்க. 240 ரூபா கொடுத்துருக்கீங்க. 500 ரூபா சேஞ்சுங்க. நீங்க வாட்டுக்கு காசு வாங்கிட்டு போறீங்க. 500 கொடுக்கவே இல்லை நீங்க. ஓ 500 ரூபா கேக்குறீங்களா? நீங்க தான் 500. நான் 500 ரூபா சேஞ்ச் கேட்டேன் பிரதர். நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 240 ரூபா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் 500 ரூபா நோட்டணுமா? 500 இருக்குது இப்பதான் சொன்னேன். நீங்க தான் ஏன்னா இருக்கிறது எவ்வளவு இருக்குன்னா சாரி பிரதர் சேஞ்ச் இல்லைன்னா வேற எங்கேயும் வாங்கி போறேன். ஒரு 240 நோக்காம கொடுத்துட்டு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. இப்படி போனா இப்படிதான் போனேன் நான். டைம் ஆகுது எனக்கு வேற. நக்கல்யா அவனுக்கு நான் ரேபிடோ கொடுத்துட்டு போங்க. நீங்க யார் காசு? என் காசு 240 ரூபா. உங்க பேரு? என் பேரு பாபு. போடலையா? அதுல போடல. இப்ப நான் உங்கள்ட்ட கொடுத்துறேன். எப்ப கொடுத்தீங்க? இப்பதான் கொடுத்தேன். நீங்க சேஞ்ச் கேட்டீங்க, நான் 240 ரூபா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு தான் கேட்டீங்க சேஞ்ச். யாரு? நீங்க தான் 500 சேஞ்ச் கிடைக்குமா கேட்டீங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? நான் என்ன கேட்டேன்? இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்கிட்ட சேஞ்ச் வந்து கேட்டீங்க. உங்ககிட்ட நான் வந்து என் லெவலுக்கு ரோட்ல வந்து உங்ககிட்ட சேஞ்ச் கேட்டேன். நீங்க தான் கேட்டீங்க. யாரு நான் எங்க கூட யாரு? நான் சேஞ்ச் கேட்டேனா? ஆமாங்க, நீங்க கேட்ட அதனால உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? சேஞ்ச் எவ்வளவு கொடுத்தீங்க? 240 கொடுத்தேன். இந்த 240 நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேன். நான் கொடுத்துறேன் 500 ரூபா. என்ன கொடுக்கவே இல்லை. ஏங்க லூசு மாதிரி பேசுறீங்க. 500 ரூபா கொடுக்காம உன சேஞ்ச் கொடுப்பானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க. என்னது எங்க என்ன வாங்குனாங்க? இல்ல என்ன புரியல எனக்கு. யாராவது சேஞ்ச் கேட்டா 500 ரூபா வாங்கி 500 ரூபா இப்படி பாத்துட்டு தான் கொடுப்பாங்க. இவர் 240 ரூபா சும்மா கொடுத்துட்டு நான் 500 ரூபா தரலையா? என்ன 240 இருந்து 240 இருக்கட்டும் உங்கள்ட்ட கொடுத்தேன் நான். நீங்க மட்டும் ஏங்க 500 ரூபா சேஞ்ச் கேட்டா 500 ரூபா சேஞ்ச் தரணுங்க. 240 ரூபா கொடுத்து 500 ரூபா கேட்டா எப்படி? இருந்தே நான் கொடுத்தேன். நீங்க அவங்கள்ட்ட வாங்கல. நான் 500 ரூபாய் இருந்ததெல்லாம் சட்டை பண்ணலாம் கழட்டி தரீங்களா? அதே எப்படி தர முடியாது. அப்ப இதை மட்டும் ஏன் கொடுத்தீங்க? இருந்தே சரி ஏதோ எமர்ஜென்சி கேட்ட கொடுத்தேன் நானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உதவி போட போய் என்ன பண்ணலாம்? உதவி நான் கேட்டேனா? எனக்கு கேட்டேனா? 500 ரூபாய் சேஞ்ச் வேணும்ட்டு என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நை நை நைன்னு சும்மா காசு செலவுக்கு எல்லாம் கேட்டு வாங்க. பிடிங்க செலவுக்கு வச்சுங்க. இல்ல நான் பிச்சை சொல்லி கொடுக்கல. என் காசு 240 கொடுத்துட்டு போங்க. நீங்க என் காசு நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இந்த தெருக்கு நீங்க ஒருத்தர் தானா? பாப்பா உங்க பேரு? அது தெருல யாரு இருக்கா? சோம்பு இருக்கா? ராம இருக்கா? எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க சில்லறை கேட்டதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் சேஞ்ச் என்னோட காசு வாங்கிட்டு எங்களுக்கு ஆர்கியூ பண்றீங்க. இங்க பாருங்க brother, இங்க பாருங்க. இப்ப நான் வந்து நான் சில்லறை கேட்டேன். நீ யாரும் நம்புவாங்களா இத? ஆமா நீங்க தான் கேட்டீங்க. நான் இப்ப கொடுத்தேன் 240 ரூபா. 200 ரூபா நீங்க கொடுத்தீங்க. அதான் உங்க பேர் கேட்டேன். பாபு போடல இதுல. பேங்க் தான் போட்டா போட்டுருக்கு. என் பேர் போட்டுருப்பாங்க. அப்புறம் எப்படி உங்க நோட்டு சொல்றீங்க? நான் வச்சிருந்த இங்க பாருங்க 10 ரூபா கொடுத்து லாங் சைஸ் நோட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுலயே பிரபாகரன் என் பேரை போட்டு வச்சிருக்கேன். 10 ரூபா கொடுத்து இவர் 240 ரூபா கொடுத்து பேர் எழுதலாம் எப்படி? அது எப்படி படம் யாரும் பேர் எழுதுவா? நான் எழுதுவேங்க, என் பேரை எழுதுவேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சட்டப்படி குட்டுறாங்க. அது சட்டை எந்த சட்டை? சட்டை இல்ல சட்டப்படி குட்டுறது. சட்டப்படி குட்டுறோம்னு நான் எழுதல, முடிஞ்சு போச்சு. இப்ப ஒண்ணு இப்படி போன இல்ல இப்படி போன. காசை கொடுத்துட்டு போக. நீங்க எங்க வேணா போங்க. காசு ஐயோ. ஓ இன்னும் சரக்கு அடிக்க டைம் ஆச்சா? என்ன 40 ரூபா குவார்டர் 60 ரூபா தான். என்னது 40 ரூபா கொடுக்குறீங்க? குவார்டர் பத்தாதா? அது கொடுங்க. என்ன 100 ரூபா 120 ரூபா குவார்டர் அடிங்க. ஓகே தேங்க்ஸ் பா. ரொம்ப நன்றி. என்ன
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன என் வீட்டு காசு என்கிட்ட கொடுத்துட்டு என்ன கோட்டை வச்சு என்ன பார்த்தா குடியார மாத்ததா? உங்க வீட்டு காசு உங்க காசு இல்லையா? என் காசு தாங்க. என் காசு தானே, வீட்டு காசு எல்லாம் ஒண்ணு தானே. நீங்க முதல்ல பூதுங்க காலையில. இல்லையா குடிக்க நல்லாதான் இருக்கீங்க, ரீசெண்டா தான் இருக்கீங்க, குடிச்ச மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. என்னோட பேச்சே அப்படிதான் இருக்கும். பேச்சு அப்படிதான் இருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்னோட 240 ரூபா கொடுங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த 120 ரூபா கொடுங்க. இது எப்படிங்க? அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றி நன்றிப்பா. 120 ரூபா வச்சு 120 கொடுத்துருங்க. 240 ரூபா கொடுத்தவங்கள்ட்ட 240 நீங்க கொடுத்தீங்க பிரதர். 120 ரூபா நான் கொடுத்துட்டேன். 120 ரூபா என்கிட்ட இருக்குது. இப்போ 240 நீங்க கொடுத்தீங்க, 120 ரூபா நான் கொடுத்துட்டேன். இப்போ 120 யார்கிட்ட இருக்கு? உங்கள்ட்ட இருக்குது. இன்னொரு 120 யார்கிட்ட இருக்கு? சரியா போச்சு. ஹலோ, அப்ப என்னோட காசுங்க. மர்க்கா சொல்லு. 240 நீங்க கொடுத்தீங்க பிரதர். இப்போ 120 ரூபா நான் கொடுத்துட்டேன். 120 ரூபா என்கிட்ட இருக்குது. இப்போ 240 நீங்க கொடுத்தீங்க, 120 ரூபா நான் கொடுத்துட்டேன். இப்போ 120 யார்கிட்ட இருக்கு? உங்கள்ட்ட இருக்குது. இன்னொரு 120 யார்கிட்ட இருக்கு? சரியா போச்சு. பசங்க பசங்க கூப்பிட்டு கைகால உடைச்சிருவாங்க. உங்க பசங்களா ஸ்கூலுக்கு போயிருக்கா? என்ன படிக்குது? ஸ்கூல் பசங்க இல்ல, என் ஃப்ரெண்டுங்க. உங்க ஃப்ரெண்டோட பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்கா? காசை கூடிய டைம் வாங்கிட்டு கேட்டு வேலைக்கு போறதுக்கு. வேலைக்கு போறீங்களா? சாரி தெரியாம போச்சு. எப்படி போறீங்க? இப்படி போறீங்க, இப்படி போறீங்களா? என் காசை கொடுப்பேன். யாரு காசு யாருக்கா கொடுக்கறது? நானும் பாத்துட்டு டென்ஷன் ஆயிரும். தெரியாது உங்களுக்கு என்ன விளையாட்டுத்தனமா இருக்கா? ஏமாத்த நான் தான் கிடைச்சனா? என்ன 4 பேர் கூப்பிடுவா? நான் கூப்பிட்டா 10 பேரை. நான் 4 பேர் தான் கூப்பிடுவேன். நீங்க 10 பேர் கூப்பிடு. 4 பேர் தான் நீங்களும் கூப்பிடணும். 4 to 4 into 4 இல்ல, நான் 10 பேர் தான் கூப்பிடுவேன். கணக்கு இடிக்குது இல்ல. நீங்க 10 பேர் கூப்பிடுறீங்க, 4 பேர் கூப்பிடுறீங்க. அப்ப 4 பேர் 10 பேர் அடிக்க முடியும், 10 பேர் 4 பேர் அடிக்க முடியும். 4 பேர் கூப்பிட்டு நீங்க 4 பேர் தான் கூப்பிடணும். இல்ல, நான் 10 பேர் தான் கூப்பிடுவேன். 4 நாள் எவ்வளவு? 8. அப்ப சரியா போச்சு. ஏய் சரியா போச்சு. என்ன கத்துறீங்க? எது கத்துறீங்க? காசை கொடுத்து போட கத்துறீங்க. என் வீட்டு காசு ஏன் கொடுத்துட்டு போனதுதானே? என் காசு இருக்குங்க. என் காசு நீங்க எடுத்து போயிட்டீங்க. இல்ல எனக்கு புரியல. நான் வந்து என்ன கேட்டேன் உங்ககிட்ட? என்ன கேட்டேன்? என்கிட்ட வந்து 500 ரூபாய் கேட்டு கேட்டீங்க. நீங்க எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்க. வாங்க பாப்பா, இப்படிதான் வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? வாங்க. இப்படி வந்தீங்களா? அப்படி வரன்ட்டு போறீங்க. இப்படி வந்தீங்களா? சரி நான் வரீங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? இப்படி வந்தேனா? இப்படி பயிர் பண்ண நான் நேரா இங்க நின்று நான் சேஞ்சு கொடுக்கணும்னு கேட்டேன். 500 ரூபாய்க்கு சில்லறை நான் கேட்டேனா? 500 ரூபாய் என்கிட்ட இல்ல. எப்படி நான் கேட்டிருப்பேன்? இல்லையே. நீங்க கேட்டனால தான் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்க எமர்ஜென்சி சொன்னீங்க, அதனால கொடுத்தேன் நானு. எமர்ஜென்சி சொன்னா யாருக்கு? 500 ரூபாய் சேஞ்ச் வேணும். அப்படி எமர்ஜென்சி என்கிட்ட கேட்டீங்களா? எமர்ஜென்சி கேட்டனா 500 வாங்குறியா? குழப்பறீங்க போட்டு நை நைனே. ஏங்க 500 ரூபாய் சில்லறை வேணும்னு நீங்க சொன்னீங்க. எமர்ஜென்சி வேணும் அப்படின்னு கேட்டீங்க நீங்க. 500 ரூபாய்க்கு அப்ப கொடுங்க. 500 ரூபாய்க்கு சில்லறை. 500 சில்லறை 240 ரூபாய் இருந்துச்சு தான் கொடுத்தேன் நான் உங்கள்ட்ட. 120 ரூபாய் இருக்கா? பரவாயில்ல, மீதி நான் வச்சுக்கிறேன். நான் பார்த்தா என்ன கிறுக்க மாதிரி தெரியுதா? பார்த்தா டீசெண்டா தான் இருக்கு. ஆனா பேச்சு தான் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு புரியல. ஒரு மாதிரி பேச்சு அப்படிதான். அப்படி ஏன் கொட்டை வெளியே இருக்கு? அது ருத்ராட்ச கொட்டை வெளியே இருக்கு. ருத்ராட்ச கொட்டைங்களா? சரி, உள்ள மாட்டுங்க. தனியா தெரிஞ்சது. சாரி, ஆன்மீகத்துக்கு நம்ம எப்பவுமே வந்து தப்பா நினைச்சது இல்ல. இந்துவும் கொட்டையாச்சா? கருங்காலி மாலைங்களா? சரி சரி சரி. என்ன வேணும் சார் உங்களுக்கு? எனக்கு என்னோட 240 ரூபாய் கொடுங்க. 240 ஒருத்தர் சில்லறை இல்ல. செலவு காசு 10 ரூபா கேட்டு பழகுங்க. ரோட்ல போறவங்க வந்து 240 வாலண்டியரா கொடுங்கண்ணா. எப்படி கொடுக்குறது? என்னோட காசை கொடுத்துட்டு என்கிட்ட இது பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஆமா வச்சு அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் 240 கேக்குறாரு. அதுதான். ஆமா, கருப்பு சட்டை போட்டுருக்கேன், முறைக்கிறாரு. 20 ரூபா கொடுத்துட்டு வருவா? 20 ரூபா கொடுத்துட்டா வாங்க மாட்டாரு. வாங்கிட்டாரா? சரி. என்ன கொடுத்துருப்பாரு? நீங்க தானே வாங்குனீங்க. நீங்க வாயில வந்து கொடுத்தா வாங்கினா இப்ப என்னோட காசுங்கய்யா. என்னங்க வாயில கொடுத்தா வாங்கிறோம்? எனக்கு புரியல. எனக்கு கையில கொடுத்தாதான் வாங்கணும். போன் பேசிட்டு சரி ஏதோ வச்சிருக்கானு வாங்கினேன். என்ன வச்சிருந்தேன்? காசை. எனக்கு தம்பி உங்க என்ன பிரச்சனை தம்பி? மன வளர்ச்சி ஏதா இல்லைங்களா? ஏன் நல்ல தாடி மீசல் நல்லா வளர்ந்துருக்கு, ஆள் வளரலாம் இருக்கீங்க. என்னோட காசு சில்லறை வேணும்னு கேட்டேன். இருங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. முதல்ல நீங்க இருங்க. இப்போ நீங்க இப்படி வந்தீங்க, நேரா வந்தீங்க. நானும் நேரா வந்திருப்பேன். இப்படிதான் வந்திருப்பேன்னு வச்சுங்க. ஏன்னா வீடு இங்க தான், லெஃப்ட் கட் பண்ண வீடு. நான் என்ன கேட்டேன்? 500 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்கும். நீங்க 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டேன். நீங்க கொடுத்துட்டீங்களா? 500 ரூபாய்க்கு சில்லறை இல்ல. 500 ரூபாய்க்கு சில்லறை வேணா இல்லன்னு சொல்லுங்க. 240 ரூபாய் கொடுப்பீங்க. 500 ரூபாய்க்கு சில்லறை 500 ரூபாய்க்கு சில்லறை 500 ரூபாய்க்கு சில்லறை தரணும். 240 இருக்குன்னு நீங்க வாங்கிட்டீங்க. எங்க 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டேன். வேணா 240 வாங்குவானா? என்ன லாஜிக்கா இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ, டென்ஷன் ஆயிரும். நான் டென்ஷன் ஆனா அப்புறம் அவ்வளவுதான். என்னது? நான் டென்ஷன் ஆனா நான் பாத்ரூம் போறேன், நான் ஓரமா பாத்ரூம் போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் கையகால உடைச்சிடுவேன். கையகால உடைச்சிடுவீங்க? ஆமா. கையகால உடைச்சா எப்படியா பாத்ரூம் போறது? அது எப்படியா போய்க்க?
நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏங்க காசை பொறுத்த வரைக்கும் உங்க கையில இருந்தா உங்க காசு இப்ப கீழே இருக்குது. ஐயோ ஐயோ ஏம்மா, என் காசு 240 என் காசை கொடுங்க முதல்ல. ஏங்க உங்க கையில, அதாவது உன் பணம் உன் பணம், என் பணம் என் பணம், என் பணம் உன் பணம், ஆனா உன் பணம் இப்ப என் பணம். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பிரபுதேவா தாடி வச்சிருப்பாரு. இது சொல்ல கும்பகோணம் மாயவரம் கும்பகோணம் அது படம் பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அதுல கௌசல்யா எப்படி இருப்பாங்கன்னா டாக்டர் படிப்பாங்க. டாக்டர் தானே, டாக்டர் படிப்பாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தேவையா? பாப்பா இங்க என்னப்பா பிரச்சனை? என்னப்பா கையை காசு கொடுத்துட்டு போவனே. யாரோட காசை கொடுக்கணும்? என் வீட்டு காசு கொடு. கடும். ஹலோ, என்ன கைய என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹலோ இல்ல கோபப்படாம அவ்வளவுதான். உனக்கு மரியாதை. காசு இருக்க காசு கொடுத்துட்டு போயிரு. கொடுங்க. காசு கையிடுங்க. தரேன். எங்க ஓடுற? காசு இல்லையா? நான் அத்தலட் பிரியர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது நீ தனியா போய் பண்ணு. காசு கொடுங்கல. என்னங்க இவ்வளவு நல்லா வர? நாங்க ஒண்ணு இல்ல, ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வரோம். நான் நல்லவரை பார்த்திருக்கேன், எவ்வளவு நல்லவரை நான் பார்த்தது இல்ல. உன் பேரு பாபுவா? ஆல்ரெடி 20 ரூபா கொடுத்துட்டேன். இந்த 20 ரூபா உங்களுக்கு தான், 100 ரூபா உங்களுக்கு தான். நீங்களா இந்த 100 ரூபா உங்களுக்கு தான். மொத்தம் எவ்வளவு? 240 ரூபா. அதை எப்படி ஒருத்தர் 500 ரூபா சில்லறை கேட்டோன்னா சில்லறை இல்லைன்னு சொன்னது கரெக்ட் தான். 240 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுப்பான்னு எப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க? ஏங்க ஒரு நம்பிக்கை தாங்க. அதான் வேற ஒண்ணும் எப்படி 240 ரூபா அவர் கொடுத்துட்டு 500 ரூபா அவன் கொடுப்பான்னு நம்பிக்கையா? இல்ல. எனக்கு போய் இருக்குதான் சொன்னேன். அது முன்னாடி ஒரு வாங்கிட்டாரு. இது ஒண்ணு இல்ல, நாங்க யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் ஆரஞ்சு மிட்டாய்னு. சும்மா ஒரு பிராங்க் வீடியோ கேமரா அங்க மறைச்சு வச்சிருக்க பாருங்க. அங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஆரஞ்சு மிட்டாய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆரஞ்சு மிட்டாய் சப்போர்ட் பண்ணுங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு